ஹாய் காய்ஸ், இன்றைய தேதி ஜூன் 20, நாளைக்கு ஜூன் 21. ரீனிட் 26 நடக்க போகுது. எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்போம். நானும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். கீழே உட்காந்துருந்தேன்ப்பா. உட்கார வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு. வெளிலேருந்து பார்த்தா கொஞ்ச நேரம் சூரியன் ஒளிஞ்சிக்கிட்டாரு க்ளவுடுக்கிட்ட. அதனால் நான் என் புத்தகத்தை தூக்கி விட்டு மேலே வந்து விட்டேன். பார்த்திங்கன்னா இப்போ தான் ஹியூமன் ஃபிசியாலஜி ரீகால் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, எல்லோரும் முக்கியமாக பார்த்திங்கன்னா ரீகால் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் திங்க் அதான், நல்லா ரீகால் பண்ணிக்கங்க. எது ரீகால் பண்ணாமல் போயிடாதீங்க. அட்மிட் கார்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கங்க. நல்லபடியாக பரித்து எழுதுங்க. நம்ம தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் வைப்பாங்க. வச்செல்லாம் ஆல் ஆர் காட் செலெக்ஷன். எங்கள் சென்டரில் ஒரு சார் அப்படி சொல்லுவார், ஆல் ஆர் காட் செலெக்ஷன் மிஸ்டர் டாக்டர்ஸ் அப்படின்பாரு. அது மாதிரி எல்லோரும் செலக்ட் ஆகுவோம். 22 லட்சம் பேர் எழுதுகிறோம். 1 லட்சம் எத்தனை பேருக்கு கிடைக்குதோ அத்தனை பேருக்கு தான் கிடைக்குங்க. பார்க்கலாம், படிப்போம். ஆண்டவன் நம்ம தலையில் ஒன்று எழுதாமலாம் வச்சுருப்பான். படிப்போம் காய்ஸ். ஓகே காய்ஸ், சும்மா தான் வீடியோ போட்டேன். அங்கே பார்த்தீங்களா, அங்கே 12th புக்கு இருக்குது. அப்படி இங்கே போனால் அந்த புக்கு, இங்கே வந்தால் இந்த புக்கு. சில டைக்ராம் பார்த்தேன். இந்த 2 டைக்ராம், இன்னும் 2 டைக்ராம் எனக்கு கண்டிப்பாக வரும்னு ஒரு பக்கம் தோணுது. இந்த டைக்ராம் பார்க்கலாம், வந்துச்சுன்னா எழுதுவோம். இது பார்த்திங்கன்னா நோட்ஸ் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றாதீங்க. நான் கிராஷ் கோர்ஸ் போனேன்ல, அந்த நோட்ஸ். நான் ரொம்ப டீப்பாக எழுதியிருக்க மாட்டேன், நான் மேலோட்டமாக எழுதி வச்சுருப்பேன். கலராக யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகே காய்ஸ், நல்லா படிங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கொஷின்ஸ் எப்படி டஃப்பாக தான் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பை காய்ஸ், ஆஃப்டர் எக்ஸாமினேஷன் பார்க்கலாம். பை.